வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஒரு பொலிட்டிக்கல் ரிவ்யூவை ஒரு ரீல்ஸ் ரிவ்யூ மாதிரி ஜாலியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா அதை நம்பி கூட இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது. இன்னைக்கான டிவிகே சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிகேவை சேர்ந்த வாசுதேவி அப்படின்றாங்க. அவங்க மெடிக்கல் விங்கில் இருக்கிறாங்களாம். அவங்க போயிட்டு திடீர்னு ஆய்வுலாம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ரீல்ஸ் அப்படி தானே வருது. இந்த எம்எல்ஏ அங்கே போகிறாரு, ஆய்வு பண்ணுறாரு, அந்த எம்எல்ஏ அங்கே போகிறாரு, இந்த எம்எல்ஏ இங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரீல்ஸாக வந்துட்டு இருக்குல்ல. இங்கே ஒரு தொழிற்சாலை எரியுது, அதுவும் ரீல்ஸு. ஒரு இறுதி சடங்கு ஒரு சின்ன பையனுக்கு நடக்குது, அங்கேயும் ரீல்ஸு. இப்படி ரீல்ஸாக தானே போயிட்டுருக்கு. இப்போ இந்த வாசுதேவி அக்கா யாரா அப்படின்னு பார்த்தா இவங்க துபாயில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்ததில்ல, அப்போ பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு டிஎம்கே தான் பல பேரை கொண்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டுபாகோர் விஷயத்த பேசினது இவங்க. அதனால் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை போயிட்டு இவங்க இப்போ மெடிக்கல் டீமில் மெடிக்கல் விங்கு டிவிகேக்கு அதில் இவங்க செக்ரட்டரியாக இருக்கிறாங்களாம். சரி, இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பேரிடர் ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போ என்ஜிஓ அமைப்புகள் இல்லை இந்த மாதிரி விங்கெல்லாம் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம், அது வேற. ஆய்வு பண்ண போயிருக்கிறாங்க. அதுவும் எப்படிங்க, அந்த ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு இவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இது நியூஸ் தமிழ் 24/7 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டாங்க. இவங்க பேச்சுலேயும் அப்படி தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அதாவது என்ன சம்பவம்னா, ஒருத்தருக்கு ஆக்சிடென்டெல்லாம் கை போயிட்டுருக்கு, குவாரியில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு. அந்த கையை திரும்ப பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வசதி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் தகவல். இதில் இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல, ஒரு கவரில் போட்டு ஒரு கோணிப்பையில் போட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அது பரவுது அந்த விஷயம். அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்காசி அவர் மாவட்ட செயலாளர் தான் இவங்ககிட்ட சொல்லி இவங்க போயிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க போய் நான் டீன் கிட்ட பேசினேன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு டீன் கிட்ட ஃபோனில் பேசி அதை இவங்க நார்மலாக சொல்லியிருந்தாவே அது வேறு. பட் அப்படி பண்ணாமல் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு அங்கே டீன் கிட்ட பேசி என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் இன்னும் வேணும் அப்படின்லாம் இவங்க பேசினதா இவங்களே ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்துட்றாங்க. மற்ற எந்த சேனலும் இல்லை, நியூஸ் தமிழ். எந்த நியூஸ் தமிழ் காலில் செருப்பு கூட இல்லை பாருங்கள், பாவப்பட்ட எம்எல்ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணாங்கல்ல ஒரு கோட்டீஸ்வரனுக்கு, அந்த நியூஸ் தமிழ் தான். ஸோ அவங்க அதில் இன்னொரு அக்கா கௌதமி அக்கா தானே, ஆங்கர் அக்கா, அவங்க அப்படியே உருட்டுன்னு உருட்டுவாங்கல்ல டிவிகேக்கு, அந்த நியூஸ் தமிழ் தான். இப்போ அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு வீடியோ எடுத்து இதை ஃபஸ்ட்டு அவங்களும் நியூஸ் சேனல் பேஜ்லேயும் வருது, இது ஆய்வு அப்படின்னு தான் வருது. அந்த அக்கா பேசினதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்கிறாங்க, இங்கே எல்லா ப்ரோட்டோக்காலும் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லை, ஐஸ் வச்சு தான் அமுச்சிருக்கிறாங்க, அது பெரிய பாடி பார்ட் அப்படிங்கிறதுனால பாக்ஸில் வைக்க முடியல, அதனால் கவரில் போட்டு பேக் பண்ணி பத்திரமா ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு, அதை நான் டீன் கிட்ட பேசினேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீர ஆய்வு செய்ததுக்கப்புறம் நான் இந்த முடிவுக்கு வர்றேன், எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு, அண்ணா ஆட்சியில் எந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்க விடமாட்டோம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆய்வுங்கிற வேர்டு 2 முறை யூஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோவில். இப்போ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ யாருமா ஆய்வு பண்ணுறதுக்கு, உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆய்வு பண்ண போனீங்க, அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மீடியாவை சந்தித்து பேசுகிறீங்க கோட் போட்டுக்கிட்டு, அப்படின்னா யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் இந்த அக்கா எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்களே நம்மளும் போடுவோன்னு போட்டுக்கிறாங்க. போட்டதும் மாட்டினாங்க. இப்போ எப்படி காமெடி ஆயிடுச்சுன்னா, எந்த சேனல் இவங்களை பூம் பண்ணி விட்டுதோ இப்போ எல்லாம் கேள்வி கேட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை தூக்கிட்டு மறுபடியும் வீடியோ போடுறாங்க. அதில் இவங்க கேப்ஷன் என்ன வைக்கிறாங்கன்னா, யார் இந்த பெண்ணு, என்ன அதிகாரத்தில் இவங்க போயிட்டு ஆய்வெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கேப்ஷனை மாற்றினதும் இந்த அக்கா கடுப்பாயிடுச்சு. என்ன என்னுடைய ப்ரொஃபஷனே காலி பண்ணுற மாதிரி, ஒருத்தரை பலி கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இது உங்கள் டிஆர்பிக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்ல, இல்லை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ரிப்போர்ட்டர் அவங்ககிட்ட பேச மாறி மாறி சண்டை போட்டுருக்குறாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல பேய்க்கும் சண்டை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை என்ன அதிகாரம் இருக்குது, மாவட்ட செயலாளர் சொன்னாராம் போய் விசாரிங்கன்னு. அவர் பாருங்க, இவங்களுக்கு மொத்த மெடிக்கல் நாலேஜ் இருக்குன்னு அவர் நம்பியிருக்கிறார். அவர் சொன்னால் நீங்கள் ஃபோனில் கேட்டு விசாரிச்சேன்றாங்க ஃபஸ்ட்டு, அதையே சொல்லிகிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு
இவங்க முன்னாடியே கரூர் சம்பவத்தில் என்ன பேசினான்னு பார்த்தோமா, அது மட்டுமே இல்லைங்க. எங்களுடைய ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க, ஒரு வீடியோ பார்க்குறேன், அடுத்து வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அண்ணெல்லாம் ஆட்சிக்கு வந்தால். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்களாம். எப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் பார்க்க முடியும் தகவல்களை. இப்போ யூடியூப்பில் கூட டேஷ்போர்டில் பார்த்தா எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, என்ன வீடியோ அப்படின்லாம் வரும்ல. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறாங்களாம். அதில் என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, யார்கிட்ட அமௌண்ட் இருக்குது, யார் கரண்ட்டாக யார்கிட்டேருந்து யாருக்கு போக போகுது, அவ்வளோ டீட்டெயிலாக தகவல் இருக்குமா. இதெல்லாம் புரியணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்நாள் பத்தாதாம். அந்த அளவுக்கு அக்காவுக்கு அறிவு இருக்குது. அந்த அளவுக்கு நக்கல் அடித்தவங்க தான் அக்கா. இப்போ எந்த அதிகாரத்தில் போனீங்க அப்படின்னா, நான் வந்து ஆய்வுலாம் பண்ணல, சும்மா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். டீன்னாங்களா. இப்போது அந்த நிருபரே, அந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் சேனல் நிருபரே வந்து கேட்கும்போது, நான் ஆய்வுலாம் பண்ணல, நான் சும்மா போனேன் அப்படின்றாங்க. நான் நர்ஸு படித்தேன், நான் ஒரு கோட் போடக்கூடாதா அப்படின்றாங்க. கோட் போடலாம், நர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. சரி, இருந்திருக்கீங்க, ஓகே. அதுக்கு இப்போ டாக்டராகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விங்லேருந்து நேராக போய் ஆய்வு பண்ண முடியுமா இஷ்டத்துக்கும்? யார் கொடுத்த அதிகாரத்தை? நான் போடக்கூடாதா அப்படின்றாங்க. போடக்கூடாதுங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்களா, இல்லை எந்த அதிகாரத்தில் கோட் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்க? இதில் வந்து தீர ஆய்வு செய்து அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கு அக்கா. டிஆர்பிக்காக அப்படி பண்ணிட்டாங்க, நான் ஆய்வுலாம் பண்ணல, நான் சும்மா பேச போனேன், மக்கள்கிட்ட மேலே ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, அது பரவக்கூடாதுன்னு சொல்ல போனேன் அப்படின்லாம் வந்து. இது வந்து ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுறதா இது? இது வந்து ரீல்ஸ் பைத்தியம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இதில் அக்காவே சொல்லுது, ஏன்னா எல்லாரும் ரீல்ஸ் பைத்தியம்னு சொல்கிறாங்க, நான் அதுக்காக பண்ணல அப்படின்லாம். வேறு எதுக்காக பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? என்ன அத்தாரிட்டி இருக்கு நீங்கள் அங்கே போகிறதுக்கு, ரைடு போகிறதுக்கெல்லாம்? எல்லாரும் போகிறாங்களே, வீடியோ போடுறாங்களே, நம்மளும் போடுவோம் அப்படின்னு தானே. இதில் இந்த அக்கா பார்த்திங்கன்னா, இந்த அக்காவுடைய கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் பார்க்குறோம். அதில் வந்து டாக்டர் வாசுதேவி அப்படின்லாம் போட்டிருக்காங்க. என்னது டாக்டரா அப்படின்னு பார்த்தா இந்த அக்கா நர்ஸாக தான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றாங்க. அது இல்லாமல் குவாலிட்டி செக் அந்த கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்காங்களாம். அதனால் வந்து என்ன ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஆய்வு தான் பண்ணியிருக்கீங்க இல்லை? அந்த தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களா போயிட்டு கோட்டை எடுத்து போயிட்டு ஒயிட் கோட்டு மாட்டிக்கிட்டாங்க. மொத்தமாக மாட்டிக்கிட்டு இப்போ வந்து அக்கா விட்டிட்டு இருக்கு. சரி, டாக்டரா அப்படின்னு பார்த்தா பிஹெச்டி, டாக்டரேட் பண்ணுவாங்கள்ல, தீசிஸ் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து பிஹெச்டி மேலே ஒரு கோடு பிஏபிஎல் கோடுன்னுவாங்கள்ல, இந்த வருத்தப்பட வாலிப சங்கத்தில் வரும். போடுறா நம்ம சட்டத்துறைக்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு வக்கீலுக்கு கால் பண்ணுவாங்க, அந்த பேனரை தூக்கிட்டாங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதே சட்டத்துறை தான்டா, நான் போய் அப்ளிகேஷன் போட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அக்கா கோட்டை எடுத்து போட்டு நானே இங்கே ஆய்வு பண்ணுவேன்டா, நானே இங்கே மெடிக்கல் ஆஃபீஸர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரீல்ஸ் போட்டு இப்போ மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா பம்புறாங்க. இதில் இன்னொரு இடத்துல வந்து நான் போய் அதிகாரம் கேட்க போகிறேன், சிஎம் சாரை மீட் பண்ண போகிறேன், எங்கள் அண்ணனை மீட் பண்ண போகிறேன், போய் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க ஆய்வு பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்க போகிறாங்களாம். என்ன நடக்குது இங்கே? யாருமா நீ, யார் அப்படின்னு தான் கேட்க தோணுது. இதில் தென்காசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை போய் ஆய்வு பண்ணுறாரு. அவருக்கு யார் அங்கே அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. அவர் போயிட்டு நான் ஒரு ரீல் போட்டோமா, நீ போய் ஒரு ரீல் போடுமா அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு தெரில. அதனால தான் அக்கா இப்படி கிளம்பிட்டாங்க. இன்னும் நிறைய வந்து கிராஸ் செக் பண்ணோம் இவங்க எஜுகேஷன் பற்றி இல்லாம். ஏன்னா பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும்ல. இதில் அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அக்கா வந்து டீன் கிட்ட பேசணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பேசினேன்றாங்க. ஏமா அவர் டீனே கிடையாதுமா அப்படின்றாங்க. அங்கே போஸ்ட்ல இருந்தவர் டீன் கிடையாது, அவர் பேர் அக்கா சொல்கிற பேர் கிடையாது. இதில் தீர ஆய்வு செய்து நாங்கள் வந்து எல்லாம் ப்ரோட்டோகால் படி தான் நடந்திருக்கு, நான் தீர ஆய்வு பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து அக்கா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. விட்டுட்டு இப்போ வந்து அந்தர்பல்ட்டி, நான் வந்து ஆய்வுலாம் செய்யலை, சும்மா பேச போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கிளம்பிடுறாங்க ஆய்வுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் எம்எல்ஏ அப்படின்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வாங்கி ஷாப்புக்குள்ள 717 கடையை மூடுவோம் அப்படின்னு ஆர்டர் வந்தது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நேராக லிஸ்ட்டு வாங்கி பார்த்தா என்னென்ன கடன் இருக்க போகுது. பட் அதெல்லாம் பார்க்காம தலைவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு வைன் ஷாப் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போயிடுறாரு. ஒரு வைன் ஷாப்புக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தா அது லிஸ்ட்லேயே இல்லாத கடை. அது அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இது லிஸ்ட்லேயே இல்லையா, இதுதான் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றார். இதை பார்க்கும்போது
இந்த வடிவேல் ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு அங்க சுடுகாட்டுல போய் உட்காந்து சாம்பல்லாம் ஊத்திட்டு அழுவாரு. அதுக்கப்புறம் அங்க வேலை செய்றவர் திட்டுவார்ல, "யோவ்! இது உங்க அப்பா இல்லையா? அந்த பக்கம் இருக்கிறது தான் உங்க அப்பா" அப்படின்னுவார்ல. ஸோ அந்த மாரி இருக்குல்ல இது. ஏங்க ஒரு லிஸ்ட் வாங்குனீங்கன்னா, அவங்க மூட போறாங்க. ஒரு ஜியோ வந்துருச்சுன்னா மூடி தான் ஆகணும்ல. அது அதிகாரிகள் பார்க்க போறாங்க. ஆனா இவரு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டே இல்லாம இவரு பாட்டுன்னு போயிட்டாரு. ஒரு ஒயின் ஷாப்க்குள்ள. அப்புறம் போயிட்டு வந்து அங்க மொக்கம் வாங்கிட்டு வர்றாரு. இன்னொரு இடத்துல போயிட்டு, லிஸ்ட்ல இருக்குல்ல உங்க பேரு, நீங்க மூட போறீங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு, கரெக்ட்டா ஆர்டர ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அது ஏன்னா வீடியோ எடுக்கணும். ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. அதிகாரிகள் பார்த்துக்க போறாங்க. ஆனா இவரு போயிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? மூடெல்லாம் மூடல. பூட்டுலாம் போட முடியுது. பூட்டு போட முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு போணும் அங்க? ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல ஒரு லேடீஸ் ஹாஸ்டலு. அங்க போறாரு. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்கிட்ட போயிட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே வார்டன் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ பக்கத்தில் வைன் ஷாப் இருக்குல்ல அதை வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து மூட சொல்லிட்டேங்க அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கட் பண்ணால் வெளியில் ஒருத்தர் தள்ளு வண்டியில் படம் வைத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் தான் எம்எல்ஏ அந்த வைன் ஷாப் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதை மூட சொல்லிட்டேங்க அப்படின்னு அவரும் முடிக்கிறாரு. இதை ஏன்பா என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் இந்த பக்கம் ரீல்ஸு எல்லாம் எப்படி அது கேமரா எடுத்துட்டு அதான் ரீல்ஸ் போடுறதுக்காக போகிறாங்க. அந்த எம்எல்ஏ போட்டாரா இந்த எம்எல்ஏ போட்டாரா அப்போ நம்ம ஒன்று போட்டு வைப்போம் அப்படிங்கிறது தானே இது. எதுக்கு இந்த விளம்பரம்? எல்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்க. இதில் எம்எல்ஏலாம் கிளம்புறீங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு இங்கே அணியில் இருக்கோம் இந்த அணியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறது. மாவட்ட செயலாளர் அவர் கிளம்புறது எல்லாமே. இவங்கெல்லாம் கிளம்புறான்னு பார்த்தா தலைமைச் செயலகத்திலே சார் சிஎம் சார் இருக்காரு. சிஎம் சார் கூட பேசிட்டு இருக்காங்க மீட்டிங்கில். அந்த மீட்டிங்லேயே ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு ரீல. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பை சந்திக்குது முதல்வர் அவர்களை. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே அவர் வீடியோ எடுத்திருக்காரு. ஏங்க வீடியோ எடுத்தீங்கன்னா நான் கேட்டுட்டு தான் எடுத்தேன், நான் ஃபோட்டோ எடுக்க தான் போனேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தெரியாமல் கைப்பட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதை நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணேன், அது தெரியாமல் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஸோ எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ் 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 அப்படின்னா இதில் வந்து சிஎம் அவர்கள் வந்து ஒரு காரை வந்து கொடுக்கும்போது அந்த காரை செக் பண்ணுறேன். முன்னாள் முதல்வர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு புது காரை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது ஓட்டுவாங்கல்ல, சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டின மாதிரிலாம் கூட இருக்குல்ல, அந்த மாதிரி ஓட்டுற சும்மா எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் சார் எடுத்துட்டு அவர் போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் திபுதிபுன்னு பல பேர் ஓடுறாங்க. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க. அவர் சும்மா ஓட்டுறாரு, செக் பண்ணுறாரு. அதுக்கு அத்தனை பேர் பின்னாடி ஓடுறாங்க. யாராவது வண்டி ஓட்ட தெரியாது வண்டி எடுத்தால் தான் யூஸ்வலாக நம்ம பின்னாடியே பதறி கரெக்டாக போயிடுவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் செக் பண்ணுவோம்ல. அப்படி செக் பண்ண மாதிரி கூட இல்லை, கூடவே ஓடுறாங்க பின்னாடி ரெண்டு பக்கமும் அதிகாரிகள். என்ன நடக்குது இங்கே? ஸோ அண்ணனே ரீல்ஸ் போடுறாருல, அப்போ நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏஸ் போடுறாங்களே, அப்போ நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விங்கில் இருக்கவங்க மாவட்ட செயலர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்னும் எத்தனை வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வழக்கம் போல் ஃபேக் அடிச்சு தள்ளுவாங்கல்ல, பயோமெட்ரிக் டிவைஸ்லாம் வச்சாச்சு மாநகராட்சியில் அப்படின்லாம் சொல்லிட்டு நியூஸு. பயோமெட்ரிக் டிவைஸ் அட்டனன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது 2022 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவே அப்போ அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தகவல் இருக்குது. யூட்டன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போடுது வழக்கம் போல். அதான் தினம் தினம் தினம். இதில் இன்னொன்று வந்து சார் சிஎம் சார் தற்போதைய சிஎம் சார் வந்து அப்போ பிரச்சாரத்தின் போது சொன்னார்ல, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ராமா வேறு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசியிருந்தார்ல. இப்போ இருக்கிற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த லெகசி நமக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ட்ராமாண்டிங்க. இப்போ உங்கள் அமைச்சர் தானே சொல்கிறாரு அது லெகசி அப்படின்னு. இதில் மாற்றுத்திறனாளி கூட்டம் இப்போ சந்திச்சது இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ஒரே ஒரு அதான் முதல் பெண் அமைச்சர்னு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல கீர்த்தனா அவர்களை, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் கோடி சுட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டாங்க. அது ஒரு டுபாகோ ஸ்டேட்மெண்ட் வச்சிங்களேன். ஹிந்திலாம் பேசுவாங்க, அவ்வளோ அறிவு இருக்குது அமைச்சர் அவர்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று புரியல பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள்னு பேர் வச்சாச்சு எப்போ அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் பழையபடி அவங்கள வந்து ஒரு கொச்சையாக கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க தொடர்ந்து நார்த் மீடியாவுக்கு கொடுக்கும்போதும் சரி, பேட்டி கொடுக்கும்போதும் சரி, இங்கே லோக்கலில் பேசும்போதும் சரி, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இந்த பேசிக் கூட தெரில அந்த அமைச்சருக்கு இல்லை. இவங்க இப்படி இது எதுவுமே தெரியாமல் எல்லாமே ஆய்வு ஆய்வு ஆய்வுன்னு இறங்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை நடக்குது இங்கே? இதில் நியூஸ் தமிழ் 24/7 அவங்கள பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்குது. அதில் இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து சேலம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நேற்றே ஒன்று பார்த்தோம், இந்த லாட்ரி வந்து வித்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு. உள்ளே போகிறாரு, உள்ளே வித்துட்டு இருந்தவன் தெரிச்சு ஓடுறான். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, எங்கே நிற்கிறது? ஸோ ஏற்கனவே வந்து லாட்ரி விற்றாங்க சட்டவிரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இங்கே ஒன்று அவர் ஓட்டாந்து அந்த ஆள். அப்போ அதுக்கப்புறம் போயிட்டு இவர் காசு அப்படியே அந்த பாக்ஸில் அட்டைப்பெட்டியில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த லிஸ்ட்டு எழுதுனது, லாட்ரி சீட்டு எல்லாத்தையும் எடுத்து. அவர் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பார்க்குறோம், ரேஷன் கடையில் போயிட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புகிறாங்க, தனியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கா. அப்படி இதுவும் நியூஸ் தமிழ் 24/7. இது கடைசியாக எங்கே 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அங்கே போகிறாரா பார்ப்போம் அடுத்து. இது இந்த பக்கம். இதில் இதுவரை ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, எலிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இங்கே வந்து ஏற்கனவே இருந்தது அது கூட தெரில, எது வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இல்லை விங்கில் ஐடி விங்கில் இருக்கணும் தான் தெரிலன்னா அதை வந்து பெரிய நியூஸ் சேனல்ஸே கேரி பண்ணுறாங்க. முதல் முறை ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு, ஆனாலும் ஃபஸ்ட் டைம் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க தான் பரப்புகிறாங்க தற்குத்தனமானா. அதை வந்து மீடியாஸ் பண்ணலாமா, நியூஸ் சேனல்ஸ் அதை பண்ணலாமா? அதை ஒரு பக்கம் பண்ணுறது, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அப்படியே எதிராக திரும்புறது இல்லை. இப்போ அந்த அக்காவை எலிவேட் பண்ணுறதுக்கு தான் இவங்க பிளான். எலிவேட் தான் பண்ணாங்க, வாசுதேவ் அக்காவை ஆய்வு பண்ணாங்க பாருங்க அப்படின்லாம். எப்போ வந்து இங்கேருந்து எதிர்ப்பு கிளம்பி எல்லாரும் அடிக்க ஆரம்பித்தாங்களோ எக்ஸலத்தில், உடனே பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடித்து இப்போ அந்த அக்கா மேலே ப்ளேமை போடுறாங்க. அந்த அக்கா மேலே மட்டும் இல்லை, ரிப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியாதா, ஆய்வு பண்ண யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேள்வி கேட்டிருக்கணும்ல. அப்படி கேள்வி கேட்க பைட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை அப்லோட் பண்ணி எலிவேட் பண்ணிட்டீங்க. இப்போ அடி வாங்குறாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் இல்லை 2 ரிப்போர்ட்டர் வந்து பேசுகிறது தனித்தனியாக. இதுவரை பார்த்துருக்கணும், எத்தனை பேர் பேசுனாங்கன்னு தெரியல அந்த அக்கா கிட்ட. அந்த அக்கா வந்து கதறுது, உங்கள் டிஆர்பிக்காக என்ன பலி கொடுக்குறீங்க, என்ன பலியாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு தொடர்ந்து இன்னும் எத்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிறைய ஃபுல்லாகவே ரீல்ஸ்னால் இதில் இன்னொரு ரீல் பார்க்குறோம். ஒரு பெண் வந்து அவங்க ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ரீல் வந்தது. கிராமம் நல்லா தெரியுது, திருநெல்வேலி பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து 2 பெண்கள் வந்து அவங்க வீடியோ போடுறாங்க. இங்கே பஸ்ஸு வரலங்க, ஒரு பஸ் தான் வந்துச்சு, ஃபுல்லாகிடுச்சு போயிடுச்சு, இவ்வளோ லேட்டாக வந்தால் நாங்கள் எப்படிங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறது, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட பரவாயில்லைங்க, போகலனா கூட எமர்ஜென்சின்னு வரவங்க எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நடுவில் வந்து ஃப்ரீ பஸ்லாம் எங்களுக்கு வேணாண்ணா, எங்களுக்கு வந்து நிறைய பஸ் விடுங்கண்ணா, அது போதுனான்னாங்க. ஏம்மா நீ யாருமா ஃப்ரீ பஸ் வேணான்னு சொல்கிறதுக்கு அப்படின்லே அப்போ விமர்சனம் இருந்தது. இப்போ அந்த அக்காவை திட்டி, அந்த சின்ன பாப்பா தான், அந்த பாப்பாவை திட்டி இப்போ இன்னொருத்தர் வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் நீ போன ஆட்சியில் கேட்டியா, அப்போல்லாம் அமைதியாக இருந்த, இப்போ மட்டும் தான் கேட்பியா அப்படின்லாம். ஏமா நீ தானம்மா அவங்க தீய சக்தி தூய சக்தின்னு வந்தீங்க, அவங்களும் அண்ணன் தான் சொல்கிறாங்க, அண்ணா பஸ் விடுனா எங்களுக்கு அப்படின்னு தானே கேட்குறாங்க அவங்க. இதில் வந்து ஃப்ரீ பஸ் வேணான்னுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பாப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த அக்கா வந்து நீ போன ஆட்சியில் கேட்டியா, அப்போல்லாம் ஏன் கேட்கல, சரி இந்த அக்கா யாரா புதுசாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இவங்க வேற ஒரு ரீல் போட்டிருக்கிறாங்க. அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே பாருங்கள், ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் வந்து இந்த வைன் ஷாப் இருக்குங்க, இது கொஞ்சம் மூடிடுங்க, இதனால் நிறைய காலேஜ் பசங்களோட உள்ளே போகிறாங்க, அதை நானே பார்த்துருக்குங்க, அதனால் இந்த ஒன் ஷாப்பை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டவங்க இந்த அக்கா. இன்னொருத்தவங்க போட்டு ரீலை எடுத்து போட்டு நீ எப்படி போன ஆட்சியில் கேட்டியா, நீங்கள் கேட்டிங்களா அப்படி ஒன்று இல்லை, என்ன இது என்ன அந்தர்பல்ட்டி இது, இப்படி இஷ்டத்துக்கும் அண்ணன் ஆட்சி அப்படின்னு இவங்க ஓட்டு போட்டதை தாண்டி இப்போ ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அதுதான் வேற லெவல். இவங்க தான் வச்சு செய்ய போகிறவங்க டிவிகேவை, நிஜமாகவே பாருங்கள். ஏன்னா இங்கே அழுது, நேற்று பேசியிருந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு பெண்ணு கதறி அழுது எல்லாமே இங்கே நீதியே கிடைக்காது போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்படின்லாம் பேசிட்டு, அண்ணா எல்லாத்தையும் மாற்றிட்டேண்ணா அப்படின்னாங்கல்ல. என்னத்தை மாற்றினாங்க இவங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லாமல். ஸோ அந்த மாதிரி தான் போகிற போக்கில் எல்லாத்தையும் அடித்து விடுறது அப்படியே இல்லை. இன்னும் எத்தனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய 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 சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குது. ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் அப்போவே சொல்லிட்டு போனார்.
ஆனால் இங்கே ரீல்ஸில் தான் சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அது அதை தான் நினைக்கிறாங்க. அது எம்எல்ஏஸ்லேருந்து மற்ற பொறுப்பில் இருக்கவங்க வரை, இல்லை ஆதரவாளர்கள் வரை, ஐடி விங் வரை எல்லாமே இதுதானே. சரி, அதை கூட இதுக்கு முந்தைய அரசு வந்து பண்ணதெல்லாம். இப்போது 10ஆவதுல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. முந்தைய ஆண்டை விட இப்போ தேர்ச்சி விகிதம் அதிகம்ன்றாங்க. இதுக்கான கிரெடிட் யாருக்கு போகணும்? ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஆட்சி தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த ஆட்சியில் நடந்த சாதனை தானே இது. இது முன்னாள் கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவருக்கு போக வேண்டியதானே இது கிரெடிட்டு. திமுக அரசின் கிரெடிட் தானே இது. இப்போ வந்து சொல்கிறவர் இப்போ லீவில் தான்டா, இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க இவங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததே லீவ்லடா. போன வருஷம் நடந்த அந்த சாதனைகள்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது கிரெடிட்டை. இந்த பேசிக்காவது புரியணும்ல உங்களுக்கு. புரியுமா? பலருக்கு புரிய போகிறதில்ல. சிலருக்கு புரிஞ்சாலும் அந்த புரியாத பல பேரை மண்டையாக கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் போட்டு இஷ்டத்துக்கும் மடித்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இப்போ வந்து எப்படி ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கல்வியில் நம்ம தான் முன்னாடி எப்போவுமே நம்பர் 1 அப்படிங்கிற அந்த பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைவர் பிரச்சாரத்தின் போது பேசின விஷயத்துக்கே கான்ட்ரடிக்டாக பேசியிருக்கிறார்ல. பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குல்ல, இனி பேசுவாங்க. வெளியே இருக்கிற உருட்டுகள் என்ன வேணால் உருட்டலாம், பட் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கும் உருட்ட முடியாதுல்ல. அந்த வெள்ளை அறிக்கைன்னு சொன்னீங்களே, அதுக்கும் வெயிட்டிங் சார். அந்த வெள்ளை அறிக்கை சீக்கிரமாக வெளியிடுங்க சார் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இன்னும் நிறைய இருக்க சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் நிச்சயத்தை பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.